மோசேயின் உடலை சாத்தான் ஏன் கோரினார்? தேவன் ஏன் பரலோகத்திற்கு அவரை அழைக்கவில்லை? மோசே செந்நிறம் பிளந்த தேவனின் நபி, தேவனின் மகிமையை நேரில் கண்ட ஒரே மனிதர். ஆனால் அவர் இருந்த பிறகு அதிர்ச்சி தரும் ஒரு நிகழ்வு நடந்தது. சாத்தான் வந்தான், மோசேயின் உடலை கோரிக்கையிட்டான். அந்த உடலை கைப்பற்ற பரலோகம் மற்றும் பாதாளம் மோதியது. ஒருவர் கூட பார்த்திராத மரணம். உபாகமம் 34:5-6 சொல்கிறது, மோசே நேபோ மலையில் இறந்தார். அவர் உடலை தேவனே தானாகவே புதைத்தார். யாரும் அதை பார்க்கவில்லை. யாரும் அவரின் கல்லறையை காணவில்லை. ஏனெனில் தேவன் அதை ஒரு மறைந்த திட்டத்திற்காக ரகசியமாக வைத்தார். மிக்கேல் வர்சஸ் சாத்தான். யூதா 1:9 இங்கே ஒரு அதிர்ச்சிகரமான மறைந்த உண்மை வெளிவருகிறது. மிக்கேல் தூதர் மோசேயின் உடலை பற்றி சாத்தானுடன் வாதிட்டார். இது ஒரு சாதாரண உரையாடல் அல்ல, ஒரு ஆன்மீக நீதிமன்றம். சாத்தான் மோசே பாவம் செய்ததால் அந்த உடலுக்கு உரிமை உண்டு என்று நம்பினான். பாறையை கோபத்தில் அடித்த சம்பவம். ஆனால் மிக்கேல் ஒரு வார்த்தை மட்டுமே சொன்னார், கர்த்தர் உன்னை கண்டிக்கட்டும். ஏனெனில் மோசேயின் உடல் சாத்தானுக்கே அல்ல, அது தேவனுடைய எதிர்கால திட்டத்திற்கே சேர்ந்தது. ஏனோக்கும் எலியாவும் பரலோகத்திற்கு சென்றார்கள், ஆனால் மோசே மட்டும் இல்லை. ஏனோக்கு தேவனோடு நடந்து சென்றவர், உயிரோடு பரலோகத்திற்கு அழைத்தவர். எலியா ஒரு தீ கருவியில் விண்ணிலே எடுத்துக்கொள்ளப்பட்டவர். ஆனால் மோசே, அவர் இறக்க விட்டு வைக்கப்பட்டார். ஏன்? உபாகமம் 32:51-52 சொல்கிறது, நீங்கள் ஏன் பரிசுத்தத்தை கையில் எடுக்கவில்லை? ஆகவே நீர் வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்குள் நுழைய மாட்டீர். மோசே தேவனின் உத்தரவை மீறினார். பாறையை பேசி தண்ணீர் வரும் நிலையில் அவர் அதை கோபத்தில் அடித்தார். நாம் பார்க்கிறோம், தூய்மை தேவனின் பரிசு, ஆனால் நீதிக்கேற்ப அவருக்கு தீர்ப்பு. தேவன் மோசேயின் உடலை ஏன் மறைத்தார்? இஸ்ரேல் மக்கள் அவர்களின் வழிகாட்டி மோசே இறந்ததை ஏற்க முடியாமல் துடிக்கிறார்கள். அவர்கள் முன்னே கற்சிலைகளை செய்தவர்கள், தங்க கன்றுகளுக்கு பூஜை செய்தவர்கள். அவர்கள் மோசேயின் சமாதியை கண்டிருந்தால் அது ஒரு வழிபாட்டு மையமாக மாறியிருக்கும். அதற்காகத்தான் தேவன் தன் சேவகனின் உடலை பாழ்வடைய விடாமல் மறைத்து விட்டார். அவரை பாதுகாக்க மோசே தேவனுடைய அடுத்த கட்ட திட்டத்துக்காக ஒதுக்கப்பட்ட ஒருவர். மோசேயின் உடல் பரிசுத்தமா அல்லது ஆபத்தா? மோசே தேவனின் முகத்தை நேரடியாக பார்க்க முடியாது என்பதையும் அறிந்தவர். ஆனால் வெளிச்சம் பறக்கும் பின்புறத்தை பார்த்தார். அவர் பரிசுத்தத்துடன் நேரில் நெருங்கிய ஒரே மனிதர். அவருடைய முகம் கூட தேவனோடு பேசிய பின்பு ஒளிர்ந்தது. அந்த மகிமையின் ஒளி அவரது உடலில் நிலைத்திருக்கலாம் என்று பலர் நம்புகிறார்கள். அந்த ஒளியை சாத்தான் தவறாக பயன்படுத்தி மோசடியை ஏற்படுத்தக்கூடும் என்றால், அதற்காகத்தான் தேவன் மிக்கேலை அனுப்பினார். மோசேயின் உடல் ஒரு இயற்கை உடல் மட்டும் அல்ல, இட் வாஸ் டிவைன்லி மார்க்ட் அண்ட் இட் ஹேட் டு ஸ்டே அன்டச்ட். எதிர்கால பங்கு. 100 ஆண்டுகளுக்கு பிறகு மத்தேயு 17:3 ஒரு அதிர்ச்சி காட்சி. மோசே எலியாவுடன் சேர்ந்து இயேசுவின் உருமாற்றத்தின் பொழுது தோன்றினார். அவர் இறந்தவர் அல்ல, ஆனால் வாழ்ந்து கொண்டிருப்பவர். ஏன் மோசே? பலர் நம்புகிறார்கள், வெளிப்படுத்துதல் 11:3-6 வரக்கூடிய 2 சாட்சிகளில் ஒருவர் மோசேவாக இருக்கலாம். அவர் மீண்டும் வர வேண்டும் என்பதற்காக அவருடைய உடல் தூய்மையாக பாதுகாக்கப்பட்டிருக்க வேண்டும். இதுதான் காரணம். சாத்தான் அதை பெற முடியவில்லை. மோசேயின் கல்லறை இன்றும் உலகுக்கு தெரியவில்லை. அவரது இறப்பு ஒரு சாதாரண மறைவு அல்ல, அது ஒரு சொர்க்க போரை ஆரம்பித்தது. இறைவன் மறைத்த உடல், சாத்தான் கோர்ந்த உடல், மிக்கேல் பாதுகாத்த உடல். அதுவே நாளை உலகத்தை குலைக்கும் ஒரு இயேசுவின் 2வது வருகைக்கான சாட்சியாக இருக்கக்கூடும். சில உடல்கள் புதைக்கப்படுகின்றன,
மறுபிறவிக்காக அல்ல, ஒரு மிஷனுக்காக. பைபிளின் மிகப்பெரிய மர்மங்கள் இன்னும் திறக்கப்படவில்லை. இது தொடக்கமே. செய்தியை பகிருங்கள், சிந்திக்கவும், ஏனெனில் கடைசி நாட்கள் நம்மை நோக்கி வேகமாக வருகின்றன. இன்னும் அற்புதமான பைபிள் மர்மங்களை அறிய இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.